வாணி வாணி இன்னும் சேர் கீழே கிடக்குது, தொடப்பம் கீழே கிடக்குது, கதவு திறந்து போடுது, ஆளை காணோம். வாணி வாணி எங்க போயிருப்பா? ஆளே காணோம். நாடி பண்ற வீட்டை போயிருக்குதுல வாசல போயிருக்குதுல நான் வாயின்னு கத்தினுக்கிற வந்து. அத்தை எங்க வாயேன், இந்த வாணி எங்க போனாலும் தெரியல. சேர் கீழே கிடக்குது, தொடப்பம் கீழே கிடக்குது, ஆளே காணோம். கூட்டு பாத்துட்டேன். அவளுக்கு எங்கன்னா ஓசில சோறு பறன்னு இருப்பாங்க, அதான் போயிருப்பா. இல்ல அத்தை, என்கிட்ட சொல்லாமலாம் போக மாட்டேன். எனக்கு இடம் சந்தேகமா இருக்குது. சந்தேகமா இருக்குதா? ஆமாத்த, இங்கப்பா சேர் கீழே கிடக்குது, தொடப்பம் கீழே கிடக்குது, வீடு திறந்துட்டு என்ன சந்தேகமா இருக்குது. முன்னாடி சொல்ற அப்ப என்ன ஆச்சு வாணிக்க? தெரியலையா அத்தை, எனக்கு என்னவோ கஜாமலை தான் சந்தேகமா இருக்குது. கெஜானா யாரு? நீங்க போயிட்டு அடி வாங்கின்னு வருங்களா அவளா? இது மட்டும் நல்லா தெரியும். ஆமா அத்தை, அவளே தான். அவ என்னடி பண்ணிருப்பா? எங்களுக்கு பை வாங்கறதுக்கு அவ தான் காத்து நிக்கிறா. அவ தான் எதனா பண்ணிருக்கணும். அப்ப உன்னையும் தானே கூட்டிட்டு போயிருக்கனா? இது மாமியாரே இல்லையா? இதுக்கு ஒரு பாயசத்தை போட்டுணும். அத்தை இப்ப அவளை காப்பாத்து போனா நீ வரையா இல்லையா? வந்தா எனக்கு என்ன லாபம்? 100 ரூபாய் தரேன் வா அத்தை. 100 ரூபாய் தான் தருவியா? சரி வா போலாம், கெஞ்சிரல தான் வரேன். வா போலாம். நீங்க கெஜா ஒரு பைய வாங்கிடுறேன். அத்தை அவளுக்கு தான் அத்தை. சரி பேசணும் மாதிரி 100 ரூபாய் தருவியா? தர அத்தை. ராணி அக்கா முன்னாடி ராணி வாணி ஆளை காணோம். அதேதான் நானும் கேக்குறேன். வாணி எங்க? அவ எங்க போனாலும் என்ன வந்து கேக்குறேன்? இங்க பாருடி, நான் நம்ப மாட்டேன். உன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இதோ பாருடா, அது எங்க ஓசில சோறு போறாங்கன்னு போய்க்குதோ என்ன வந்து கேக்குற? அவன் போனா என் மருமகளும் கூட்டின்னு போவா. அவ்வளவுதான் ஆளை காணுவேன். ஆளை காணனா போய் தேடுங்க, என்ன வந்து கேக்குறீங்க? இங்க பாரு கஜா, என் கோவத்துக்கு ஆளாவாத. ஒழுங்கா வாணி எங்கன்னு சொல்லிடு. ராணி அக்கா அவங்க காத்து வாங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் நம்ப மாட்டேன். நீதான் ஏதோ பண்ணிக்கிறீங்க. அப்படிங்க நாங்க எதுவும் பார்க்கவே இல்லைன்ற எங்களை வந்து பண்ணிக்கிறேன்ற. ஏய் இப்படி கத்துனா சும்மா இருப்போமா? எங்க அத்தை யாருன்னு நினைச்ச? உங்க அத்தை யாருன்னு உனக்கே தெரியாதா? என்ன கேக்குற? ஏய் யார பத்தினா சொல்ற? அத்தை உன் பலத்தை காட்டு. அதுவே ஏற்கனவே பலமா தான் இருக்குது, அது நான் பலத்தை வேற காட்டணும். ஏய் நானும் போட்டோம் என்னடி ஓவரா பேசுறீங்க? ஐயா உங்ககிட்ட யார் பேசுவா? ஏ பூஜா வா போலாம். எங்கடி போற? நில்லு. ஏ ராணி, உன் மாமியாருக்கு இவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா ஓடி போயிடுங்க. எங்க மாமியார் பத்தி சாதாரணமா நினைச்சிட்டியா? அவங்க யார் தெரியுமா? ஏய் அத நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? எங்க மாமியாரு 10 வருஷமா ஜெயில எடுத்துட்டு போன வாரம் தான் வெளியே வந்தாங்க. என்னடி இதெல்லாம் போய் சொல்லுகிற? 10 வருஷம் ஜெயிலியா? ஆமாண்டி, அவங்க பண்ண ஜெயில் வந்து புதுசு கிடையாது. உன் கை கால வச்சு கூட ஜெயிலுக்கு போவாங்க. ஏய் இப்ப என்னடி உங்களுக்கு பிரச்சனை? வாணி எங்கன்னு சொல்ல. அவளை என்ன பண்ண? ஏய் நாங்க அவளை பார்க்கவே இல்லடி. மறுபடி போய் சொல்றேன். இப்ப சொல்றே இல்லையா? எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஏய் நில்லுடின்ற போய் நேக்குற. ஏய் வாணி எங்க சொல்றே? 100 ரூபாய் தருவியா? தரம் போ. இங்க பா, நான் வயசுல பெரியவங்களை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், ஒழுங்கா போயிடு. முன்னாடி சொல்றேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது ஓசி பிரசாதம், இதுவே எனக்கு போதும். இவங்க என்ன பண்றாங்க இங்க? வாணி வாணி எங்கடி போன? போயிருந்த? அது ஒண்ணுலடி ராணி, பக்கத்து தெருவுல அமுதாக்கால அவங்க வீட்டுல கல்யாண சோறு போட்டுருந்தாங்க, பிரியாணி. அதான் கம்முன்னு போயிட்டேன். ஏய் போனே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஏன்டி என்னாச்சு? சோறு காலையிடுமன்னு சொல்லாம ஓடிட்டேன். அடி பொடி கூறு கட்டல. உன்னை காணணும் எங்க தெரியுமா தேடி இருந்தேன். ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாதடி ராணி. நான் எங்க விட போறேன்? எங்க சோறு போடுறாங்களோ அங்கதானே போயிருப்பேன். ஆமால மறந்துட்டேன். சரி வாடி போலாம், நம்ம போய் சோத்தோம்லாம். ஏய் வாணி ராணி ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஏண்டி கஜா கூப்பிட்டியா? சுட சுட மட்டன் பிரியாணிக்கு திரி வேணுமா? இதோ வாங்கடி. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாளுங்க? ஓசி சோருக்கு ஆலையர் வழுங்க. அண்ணி நான் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன்.